வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசமலாய். இது பெங்காலி ஸ்வீட் தான். ஒரு டெசர்ட் மாதிரி இது. நம்ம ஊர் பக்கம் இப்போ ஃபேமஸாக எல்லோரும் சாப்பிட்றாங்க, விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க கடையில். அது நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்து அதை சுண்டை காய்ச்சிக்கணும். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் அளவுக்கு ஆகணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு நல்லா அந்த மலாய் ரெடி பண்ணிட்டோம். ரசம் நம்ம அந்த ஜீரா மாதிரின்னு வச்சு சக்கரை பாகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பால்லே சக்கரை பாகு காய்ச்சி நம்ம அதில் ஃபுட் கலர் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ போட்டால் அது அப்படி தான் முறையாக பண்ணுறது குங்குமப்பூ போட்டு தான் செய்வாங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நம்ம குங்குமப்பூவே போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். அது ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுருங்க, இருக்கட்டும். ஆறிட்டு இருக்கட்டும், நல்லா ஆறிடணும் அது. அதுக்கப்புறமா இப்போ 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 3 லிட்டரில் 1 லிட்டர் அந்த பாகு காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா. இப்போ 2 லிட்டர் பாலை நல்லா பொங்கி வரும்போது அந்த ஏடெல்லாம் இல்லாமல் வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் லெமன் கூட புளியலாம், ஆனால் லெமன் வாசனை நல்லா இருக்காது இந்த ஸ்வீட்டுக்கு. அதனால் வினிகர் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கடலையும் அப்படி தான் செய்வாங்க. அது கூடவே தண்ணி 1/4 கப்பு கலந்துட்டு அது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி நம்ம இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா பன்னீர் மாதிரி ஆகிடும். நம்ம பன்னீர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆறணும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது. அதுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு மல்லு துணி, நான் காடா துணின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அதை போட்டிருக்கேன். ஒரு பாத்திரத்து மேலே போட்டுட்டு கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையுமே இது கூட அப்படியே சாய்ச்சிடுங்க. பார்த்து பக்குவமாக சாய்ச்சிக்கோங்க, கை மேலே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இது அந்த வினிகரோட வாசனை எல்லாம் போயிடணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் லெமன் சேர்க்காமல் வினிகர் சேர்க்குறது. இல்லைன்னா லெமனோட வாசனை அதில் இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன தான் அலசினாலும். அதுக்காக நான் வினிகர் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை இதை புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மலாயெல்லாம் உடஞ்சிரும். இந்த ரசமலாயில் பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. கொஞ்சமாக ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு பொறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஊற்றி விட்டுருங்க. ரொம்பவும் இது ஆற வச்சிடக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம பிசைய ஆரம்பிச்சிடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் அகலமாக இருக்கிறத வச்சுக்கோங்க, அப்போ தான் வேக முடியும். 1 கப்பு சர்க்கரைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் ஊற்றணும். 4 கப்பு தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மலாய் ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்வீட் ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம கை விடாமல் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். அதை பிசைஞ்சிட்டு நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி அழுத்தணும். நல்லா அழுத்தி பிசையும் போது திருத்திரியாக இல்லாமல் நல்லா ரவுண்ட் சவுப்புக்கு வரும். உடையாமல் இருக்கும். நம்ம சக்கரை பாகில் போட்டு வேகும்போது உடையாமல் இருக்கும். வடை மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கணும். கொஞ்சம் மோட்டாவாக இருக்கணும், அவ்வளோதான். தட்டிட்டு எல்லாத்தையும் இதே சைஸ் தட்டிக்கலாம். தட்டி இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, ஒரு கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம தட்டி வச்சுக்கிறதெல்லாம் அது கூட சேர்த்துடலாம். எல்லாம் சேர்க்கும்போது டபுளாகி வரும் உப்பி, அவ்வளோதான். இதே உருட்டி செஞ்சோன்னா ரசகுல்லா இந்த மாதிரி தான். இதெல்லாம் பெங்காலி ஸ்வீட் ஐட்டம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கலந்து ஊற்றுறேன். எதுக்காகனா இந்த மேலேயே இருக்கும் இந்த மலாயெல்லாம், அது ஊற்றினோன்னே கொஞ்சம் உள்ளே இழுத்து வேக வைக்கும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். சிம்மில் மட்டும் வச்சிடாதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே மாதிரி கொதிச்சுட்ருக்கணும். நடுவில் பாருங்கள் தண்ணி பத்தில் நான் இன்னொரு கப்பு தண்ணி சேர்க்குறேன். நான் இதே மாதிரி 4 கப்பு தண்ணி சேர்த்தேன். நல்லா கொதிக்கட்டும். நடுவே பார்த்துட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஓரம் இருக்கிறதெல்லாம் திருப்பி விட்டுருங்க. நல்லா டபுளாகி வரணும். ரொம்ப கலந்து விடக்கூடாது, அது உடஞ்சிரும் இல்லைன்னா. இப்போது பக்கத்துலேயே ஒரு தண்ணி அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உப்பி நல்லா டபுளாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சில் தண்ணியில் போடணும். இப்போது கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு இது கொதிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த மலாய் வெந்து வரும். ஆறுனா கூட நம்மளுக்கு உடையாமல் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இது ஒரு டெசர்ட் மாதிரி தான். இப்போ எடுத்து எல்லாத்தையும் சில் தண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டு நல்ல தண்ணியில் அதில் போட்டுருங்க. சில்லுன்னு தான் இருக்கணும் தண்ணி, ஐஸ் வாட்டர் வேணாம், சாதா தண்ணியே போதும். எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அதசம் புளியும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜென்டிலாக புளிஞ்சு
அந்த பாகில் ரசத்தில் போட்டு ரசமலாய் தானே, அந்த ரசமலாயெல்லாம் எடுத்து அந்த ரசத்தில் போட்டுறது தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும், தண்ணி இல்லாமல். நம்ம இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தால் தான் அந்த ரசத்தை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கும். நல்லா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எதில் சேர்க்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் எல்லாம் அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பால்லே பண்ணோம் இல்லையா ரசமலாய், ரசத்தை அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் குங்குமப்பூ, நட்ஸு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போடலாம். நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா 3த்தையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி, இல்லை நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டிட்டு போடலாம், பல்ஸ் மோடில். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே தூவிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதுக்கு ஒரு வேலையே இல்லை. பால் இருந்தால் போதும். அழகுக்காக மேலே எல்லாம் நட்ஸ் எல்லாம் தூவிட்டு நம்ம இப்போ சாப்பிட கொடுக்கலாம். 1 ஹவர் ஊறினா போதும், எல்லாம் இழுத்துக்கும், நல்லா உள்ளே ஊறி வரும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.